નાણાકીય સ્થિતિ અંગે ભાજપ અને ડીએમકે સરકાર આમને સામને કેન્દ્રીય ભંડોળની ફાળવણીમાં ભેદભાવના આરોપો સાથે રાજકીય વિવાદ વકર્યો. તમિલનાડુમાં ભારતીય જનતા પક્ષ અને સત્તારૂઢ દ્રવિડ મુનેત્ર કજગમ ડીએમકે સરકાર વચ્ચે રાજ્યની નાણાકીય વ્યવસ્થા અને કેન્દ્રીય ભંડોળની ફાળવણીના મુદ્દે રાજકીય આક્ષેપ પ્રત્યાક્ષેપ તેજ બન્યા છે. ભાજપના પ્રદેશ નેતાઓએ રાજ્ય સરકાર પર નાણાકીય ગેરવહીવટનો આરોપ લગાવ્યો છે અને દાવો કર્યો છે કે કેન્દ્ર દ્વારા રાજ્યને પર્યાપ્ત ભંડોળ પૂરું પાડવામાં આવી રહ્યું છે, પરંતુ તેનો યોગ્ય ઉપયોગ થઈ રહ્યો નથી. ભાજપના નેતાઓનું કહેવું છે કે તમિલનાડુ પર દેવાનો બોજ સતત વધી રહ્યો છે અને રાજ્ય દેશમાં સૌથી વધુ ઋણ ધરાવતું રાજ્ય બની ગયું છે. કેટલાક કેન્દ્રીય આંકડાઓનો હવાલો આપીને એવો પણ દાવો કરવામાં આવ્યો છે કે મનરેગા જેવી યોજનાઓમાં તમિલનાડુને ઉત્તર પ્રદેશ જેવા વધુ વસ્તી ધરાવતા રાજ્યોની સરખામણીમાં પણ વધુ ભંડોળ પ્રાપ્ત થયું છે. ભાજપના નેતા એસજી સૂર્યાએ પણ અગાઉ ભંડોળ ફાળવણી અંગે ફેલાવવામાં આવતી ખોટી માહિતીનું ખંડન કર્યું હતું. બીજી તરફ રાજ્યના ઉદ્યોગ મંત્રી ટીઆરબી રાજા અને નાણામંત્રી થંગમ થેનારસુએ કેન્દ્ર સરકાર પર નાણાકીય ભેદભાવનો ગંભીર આરોપ લગાવ્યો છે. તેમણે દાવો કર્યો કે તમિલનાડુ દ્વારા કેન્દ્રને કરપેટે ચૂકવવામાં આવતા પ્રત્યેક રૂપિયા સામે રાજ્યને માત્ર 29 પૈસા જ પાછા મળે છે અને બાકીની રકમ ઉત્તર પ્રદેશ જેવા રાજ્યોને ફાળવી દેવાય છે. ડીએમકે સરકારે સંઘવાદની ભાવના વિરુદ્ધ વર્તન કરવાનો પણ આરોપ મૂક્યો છે. நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்களில் கீழிருந்து இரண்டாவது பட்டியலில் தமிழகம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 37,000 கோடி நிதி பற்றாக்குறை தமிழகத்தில் இருக்கின்றது. ஆனால் நாம் கொச்சைப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இன்று 36,000 கோடி நிதி உபரியாக பெற்று முதல் மாநிலமாக இருக்கின்றது. இதை சொன்னால் உடனே உத்தரப்பிரதேசத்திற்கு நிதி அதிகமாக வழங்கிவிட்டார்கள், தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளாக ஒரே சதவீதத்தின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. திமுக ஆட்சி 4.5 ஆண்டுகளாக அனைத்து வரிகளையும் உயர்த்தி இருக்கின்றன, பால் விலை உட்பட அனைத்து விலைகளையும் உயர்த்தி இருக்கின்றன. இவர்கள் வாக்குறுதியில் கொடுத்த எந்த வேலை வாய்ப்பையும் வழங்கவில்லை. அப்படி இருந்தும் நிதி சூழ்நிலை மிக மோசமாக இருக்கின்றது என்றால் இவர்கள் நிதி நிலைமையை மிக மோசமாக கையாள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்கின்ற திமுக அமைச்சர் அவர் சொன்ன 3 விஷயங்கள். டாஸ்மாகிலிருந்து 50% நிதி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்போது 55,000 கோடி ரூபாய் வருமானம் டாஸ்மாகிற்கு கடந்த நிதியாண்டு என்றால் அதில் 50% நிதி இழப்பு ஏற்படுகின்றது. எப்படி நிதி இழப்பு ஏற்படுகிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் திமுக அரசாங்கமும் நேரடியாக கணக்கில் வராமல் டாஸ்மாக் சரக்குகளை விற்று வருகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ டாஸ்மாக் மூலமாக மட்டும் கடந்த ஆண்டு 27,000 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது திமுகவினருக்கு நேரடியாக சென்றிருக்கின்றது. அதே போல பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த வருடம் வருமானம் 1 லட்சம் கோடி ரூபாய். இதே பிடி தியாகராஜன் சொல்கிறார் 50% வரி இழப்பு பத்திரப்பதிவுத்துறையில் ஏற்படுகிறது அப்படின்னு. அப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தில் 50% இழப்பு என்றால் அதில் ஒரு 50,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. அது போக இங்கே இருக்கக்கூடிய தாதுக்கள் மினரல்ஸ் லைசன்ஸ் விடப்படுவதில் வெறும் 1,700 கோடி ரூபாய் தான் வருமானம் வருகிறது என்று திமுக அரசினுடைய பட்ஜெட் தெரிவிக்கின்றது. ஆனால் பிடிஆர் தியாகராஜன் சொல்கிறார் முறையாக இதை ஏலம் விட்டால் 50,000 கோடி ரூபாய் வருடத்திற்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்றார். அப்போ உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய அரசையும் குறை சொல்லாமல் பிடிஆர் தியாகராஜன் சொன்ன 3 விஷயங்களை இவர்கள் கான்சென்ட்ரேட் செய்தால் வருடத்திற்கு 50 முதல் 60,000 கோடி ரூபாய் நிதி உபரி இந்த மாநிலத்திற்கு கிடைக்கும். ஆனால் அதை செய்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமில்லை. ஏனென்றால் அந்த பணம் எல்லாம் திமுகவினருக்கு செல்கின்றது. அது தமிழக அரசின் நிதி பங்கீட்டுக்குள் வர வேண்டாம் என்பதற்காக அதை மறுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், பிடி தியாகராஜன் அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்தாலே தமிழகம் நிதி உபரி மாநிலமாக நிச்சயமாக வந்துவிடும். ஆகையால் அதை செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தார்மையான கருத்து. 3வது, பெண்களுக்கு மிக மிக பத்திரமான மாநிலம் என்று இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டு என்சிஆர்பி டேட்டாவை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் 75% குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதே போன்ற மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல் 41 நகரங்கள் பட்டியலில் சென்னை 31வது இடத்தை எடுத்திருக்கின்றது. இது கடந்த 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் ஏற்படாத ஒரு அவமானம். சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நகரமாக கடந்த 4.5 ஆண்டுகளில் உருவெடுத்திருக்கின்ற. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய பெண்கள் பயப்படுகிறார்கள். ஆகையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை திமுக முதலில் நிவர்த்தி செய்துவிட்டு மத்திய அரசிடமும் உத்தரப்பிரதேச அரசிடமும் வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. அதாவது வட மாநிலத்தில் குறிப்பா குஜராத்ல இருந்து வருதுன்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு முத்ரா போர்ட் ஒன்று சொல்றாங்க. அதாவது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில இருந்து தான் முத்ரா போர்ட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக நம்மளுக்கு தரவுகள் இருக்கின்றன.
அப்போ இந்த பக்கத்துல இருந்து ஏன் வரல, அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்க, அந்த பக்கத்துல இருந்து போதைப் பொருளை இந்தியாவுக்குள் அனுப்புவதற்காக தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த போதைப் பொருளை அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கின்றன. கிட்டத்தட்ட 1,00,000 டன் அளவிற்கு கடந்த 14 ஆண்டுகளில் போதைப் பொருள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த மாதிரி காரணங்களை சொல்லக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில பிஜேபியை சார்ந்த உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் ஆபரேஷன் விடியல் அப்படின்ற ஒரு ஆபரேஷனை செய்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒரு கல்லூரிகளிலும் காவலர்களை கண்காணிப்பாக போட்டு கடந்த 4 ஆண்டுகளில் போதைப் பொருள் புழக்கத்தை 90% கட்டுப்படுத்தி இருக்கிறார். நீங்க எல்லாத்துக்குமே குஜராத், யூபி, வட இந்தியான்னு போகாம பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன மாநிலம் அவங்க எப்படி அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நலன்ல அக்கறை எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல போதைப் பொருள் ஒழிப்புக்கு என்னென்ன முயற்சி எடுத்திருக்காங்க, அதனால் என்ன பலன் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு தமிழகத்துல நீங்க அமல்படுத்தணும்.